சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சை போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தஞ்சாவூர் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சர் குறித்த அவதூறாகவும் இரட்டை அர்த்தம் குறித்த வார்த்தைகளை பேசியதாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவைக்கவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட அங்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி இல்லத்தின் முன்பாக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சை போலீசார், நீலாங்கரை போலீசார் தற்போது நீலாங்கரை உதயநிதி வீட்டுக்குள் சென்று அந்த கைது விவரங்களை அவருடைய உறவினர்களிடம் கொடுக்கக்கூடியதை நாம் துறையில் பார்த்து வருகிறோம். உதயநிதி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உதயநிதியின் பேச்சை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் நாமக்கலில் அமைச்சர் போராட்டத்தின் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்தோம். தொடர்ந்து திமுகவினர் அதிக அளவு உதயநிதியுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உதயநிதி தரப்பு வழக்கறிஞர் வருவதற்காக காவல்துறையினர் தற்போது காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தஞ்சை போலீசார் அங்கு விரைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 6 பிரிவுகளில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. நாளைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டிருப்பதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவில் திமுகவினர் வந்திருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். அவர்கள் காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கு? உதயநிதி அவருடைய வீட்டுக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்கள் யார் யார் இப்போ வரைக்கும் வந்திருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? காவல்துறை என்ன சொல்றாங்க அஜய்?